Hello everyone, I am Ganidharan. Welcome to our channel Studentspedia. நாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா +2 பாட்னில இருக்கக்கூடிய 4th லெசனான உயிரி தொழில்நுட்பவியல் அப்படிங்கிற அந்த சாப்டர்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மறுகூட்டிணைவு செல்களுக்கான சலிக்கை செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த உயிரி தொழில்நுட்பவியல் அப்படிங்கிற இந்த பாடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பார்க்குற டாபிக் தெரியாது. ஆனால் அந்த சலிக்கை செய்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் என்னன்னா, அதாவது உயிரி தொழில்நுட்பவியல் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாவரம் இருக்குது. அந்த தாவரத்தில் ஏதோ ஒரு பண்பு நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அதாவது இப்போ ஒரு தாவரம் எனக்கு வந்து ரொம்ப குட்டையாகுது ஆனால் பழம் நிலையா வருதுன்னா, அந்த தாவரத்தில் எனக்கு அந்த குட்டை பண்பு பிடிக்கல, அதாவது அந்த தாவரம் எனக்கு குட்டையாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா, அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய அதுக்கு தேவையான ஜீனை எடுத்து அந்த ஜீனில் வந்து எது குட்டையாக இருக்கிறதுக்கு காரணமோ அதை வெட்டிவிட்டு நாம் அந்த நெட்டைக்கான ஒரு ஜீனை உள்ளே கொண்டு போய் செலுத்திடுறோம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த உயிரி தொழில்நுட்பவியலை பயன்படுத்துவோம். இதை நாம் நவீன உயிரி தொழில்நுட்பவியல் அப்படிங்கிற ஸ்டெப்பில் விரிவாக பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதாவது தேவையான பண்பை கொண்டு போய் உள்ளே போடுறது, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இதுக்கான விஷயம் வேற ஒன்றும் கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன இதில் 5 மெத்தட்ஸ் பார்த்தோம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மரபணு துப்பாக்கி, அதாவது நம்மளுக்கு தேவையான மரபணுவெல்லாம் வச்சுக்கிட்டு அதை அப்படியே அதாவது பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி விட்டோம்னா அது வந்து இதில் போய் விழுந்துரும், அதனால் வந்து சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதாவது தேவையான டிஎன்ஏ வந்து அந்த தாவரத்தில் விழுந்துரும் அப்படிங்கிறத சொன்னோம். ஆனால் இப்போ அதில் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த நாம் செலுத்தின அந்த டிஎன்ஏ கரெக்டாக போய் விழுந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வந்து நாம் ஏதாவது சோதனை பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தான் பேர் பார்த்திங்கன்னா சலிக்கை செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதாவது நம்ம செலுத்தின டிஎன்ஏ கரெக்டான இடத்துல போய் உக்காந்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பேர் தான் சலிக்கை செய்தல் அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. 3க்கும் நீங்கள் காமனாக ஒரே மெத்தடை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப டீப்பாக படிச்சிங்கன்னா 3ம் குழப்பி ஒன்றும் தெரியாத போயிடும். ஓகே, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம கெமிஸ்ட்ரி கொஞ்சம் எடுத்து பாருங்கள். கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறப்ப, அந்த சோதனைலாம் பண்ணுறப்ப வந்து நம்ம நிறையா படிச்சிருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த நைட்ரஜனை இது கூட சேர்ந்தா ப்ளூ கலரில் வரும், இந்த இது கூட சேர்த்தா மஞ்சள் கலரில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த 15 சால்ட்டு, இந்த சால்ட்டை இது கூட சேர்த்தனோம்னா நம்மளுக்கு வந்து சிவப்பு கலரில் வரும், அந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா? அதை தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் ரொம்ப கெமிஸ்ட்ரிலாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. என்ன அதுக்கு நம்ம புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஒரு டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து நாம் ஒரு மரபணுவை செலுத்தி விட்டுட்டோம். பட் அந்த செலுத்தின மரபணு கூட நாம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு அந்த நைட்ரஜன் மாரி ஒரு காரத்தை கொண்டு போய் போடுறாங்க. எக்ஸ்கேல் அப்படிங்கிற அந்த இதை போட்டாங்கன்னா, அந்த செயற்கை தலைப்பொருளை போடுறப்ப என்ன ஆகும்னா ப்ளூ கலரில் மாறுது. ஓகேவா? அதாவது அவங்க பண்ண அந்த லாக்டிசட் கேலக்டோசிஸ் அப்படிங்கிறத இதை உள்ளே செலுத்தினாங்க. லாக்டிசஸ் கேலக்டோசிஸ் இருந்தால் அது ப்ளூ கலரில் மாறுமா, இல்லைன்னா மாறாதான். அப்போ வந்து பாருங்கள், அந்த ப்ளூ கலரில் மாறினதெல்லாம் லாக் கேலக்டோசிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? லாக்டிசட் கேலக்டோசிஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. அதாவது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இப்படிலாம் கொஞ்சம் குழப்ப வேணாம். சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது அந்த கெமிஸ்ட்ரி மாரியே தான். இப்போ வந்து நாம் இங்கே ஒன்று விட்டுட்டோம், இங்கே ஒரு மரபணுவை செலுத்திட்டோம். இந்த மரபணு கூட வேற ஏதோ ஒன்று சேர்ந்தா இந்த கலரில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதை செலுத்தி பார்ப்போம். அந்த கலரில் மாறிச்சுன்னா அது கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த கலரில் மாறலைன்னா அது ஃபிட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அதேமாரி உயிரி எதிர்பொருள் தடுப்பு அடையாள குறியும் கொடுத்துருப்பாங்க. அதாவது அதை எதிர்த்து வளர்ற மாரி ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. அதுவும் இதே மெத்தட் தான். நீங்கள் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுவாங்க. ஓகேங்களா? அதாவது இதுவும் இன்னொரு பொருளும் சேர்ந்தா இந்த கலர்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்ப இது வந்து தாவரத்துல இருக்குது. ஓகேவா? நாம செலுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப நாம அதுக்கு தேவையான இன்னொன்று கொண்டு வந்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த கலர் மாறணும். கலர் மாறனா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது நாம செலுத்த வேண்டியது உள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். கலர் மாறலைன்னா நம்ம செலுத்தந்து ஒழுங்கா போய் சேரலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுக்குதான் பேர் பார்த்தீங்கன்னா சலிக்கை செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மரபணு மாற்ற முறை, நாம கொண்டு போய் மரபணுவை மாற்றி விட்டோம் இல்லையா, அது மாத்துச்சா இல்லை மாத்தாம இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சலிக்கை செய்தல் மெத்தேடு. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஈஸியாக சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். படிக்கிறதெல்லாம் அப்புறமேல் மனப்பாடம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாய், தேங்க்யூ.